இங்கே 20,000 ஏக்கர் விளைநிலங்கள் உள்ளது. ஆனால் அரசு கொள்முதல் நிலையங்கள் எதுவுமே கிடையாது. கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளாக இங்கே உள்ள விவசாயிகள் தனியார் அவர்கள் தான் வந்து எட்டு போகிறாங்க. ஏன் இங்கே இது வரைக்கும் அரசு கொள்முதல் நிலையங்கள் இல்லை? என்ன காரணம்? உண்மைதான் சார். வெளி மாநிலத்து வியாபாரிகள் தான் இங்கே நெல் கொள்முதல் செய்கிறார்கள். இந்த 2016-17ஆம் ஆண்டு வானதிராயன்பேட்டை கிராமத்தில் நெல் கொள்முதல் நிலையம் கட்டப்பட்டது. இந்த நிமிடம் வரை திறக்கப்படவில்லை. சமீபத்தில் லோக்கல் எம்எல்ஏவிடம் புகார் தெரிவித்தோம். மீண்டும் அவர் இப்பொழுது வானதிராயன்பேட்டையில் ஒரு லிஸ்ட்டு வந்திருக்கு. அதை விரைந்து அரசு நடவடிக்கை எடுத்து விரைந்து ஓப்பன் பண்ணுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். விவசாயிகள் தொகுதி வந்து சொந்த தொகுதி, அதாவது வேளாண் துறை அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துக்கு இந்த காட்டுமன்னார் கோயில் தொகுதி சொந்த தொகுதியாகும். அவர் இங்கே தான் குடியிருந்து வருகிறார். அப்படிப்பட்ட அவருடைய தொகுதியிலேயே இவ்வளவு குறைகள் இருக்கிறதுக்கு காரணங்கள் என்ன? அதான் சார் எங்களுக்கே தெரியல. இப்போ லோக்கல் அமைச்சர் வேளாண்மை துறை மினிஸ்டர் அமைச்சர்கள் இருந்தும் இந்த தொகுதியை இல்லை எங்களை மட்டும் இந்த குமராட்சி பஞ்சாயத்தை மட்டும் புறக்கணிக்கிறாரா என்று தெரியவில்லை. எனது பெயர் ராஜா, கீழவனூர் கிராமத்தைச் சேர்ந்த நான். விவசாயிகள் அறுவடைக்கு தயாராகவும் இருக்கிறது, அறுவடையும் முடிந்து கொண்டு இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்படவில்லை. இருந்தும் துரிதமாக இதை செயல்படுத்த வேண்டும் அரசு. அது மட்டுமல்லாமல் காட்டுமன்னாடி சட்டமன்ற உறுப்பினர்களிடம் நாங்கள் இதை தெரிவித்திருக்கிறோம். அப்படி இருந்தும் உடனடியாக மின்சாரமும் சாலை வசதியும் செய்து கொடுத்திருக்கிறார்கள். மீண்டும் கொஞ்சம் விரைவாக அந்த நேரடி கொள்முதல் நிலையத்தை திறக்க வேண்டும். விவசாயிகள் ரொம்ப சிரமத்துடன் வட்டிக்கு வாங்கியும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மழைகளும் தூறி கொண்டிருக்கிறது. ஆகையால் இந்த விவசாய நலன் கருதி அரசு மிக வேகமாக நேரடி கொள்முதல் நிலையத்தை திறக்க வேண்டும். அது மட்டுமால் வெளி மாநிலங்களிலிருந்து விவசாயியோட நெல் ஒரு மூட்டை 1200க்கும் 1250க்கும் தான் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் நேரடி நெல் கொள்முதல் வந்திருந்தால் விவசாயிக்கு ஒரு நன்மை கிடைக்கும். இந்த பொங்கல் சிறப்பாக அவங்க வாழ்வாதாரமும் இருக்கும் என்று இது மூலமாக தெரிவிக்கிறோம். பல ஆண்டுகளாக இங்கே நெல் கொள்முதல் நிலையங்கள் இல்லாமல் இருக்கிறது. இது எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தின் சொந்த தொகுதியாச்சு. ஏன் நீங்கள் இது வரைக்கும் கேட்காம இருக்கீங்க? என்ன காரணம்? இது சம்பந்தமாக நாங்கள் 2 முறை மனுக்களும் கொடுத்துருக்கோம். இது சம்பந்தமாக நாங்கள் பேசியிருக்கிறோம். எந்த ஒரு நடைமுறையும் எடுக்காமல் இந்த ஆண்டு மிக விரைவாக நாங்களும் செயல்பட்டு இருந்தோம். அதன் இருக்கிற நெல் ஃபுல்லாக வந்து ஆந்திரா மாநிலத்துக்கு போகிறது. தனியார் வாங்கிட்டு போகிறாங்க குறைந்த விலையில். அதே இது அரசு நெல் கொள்முதல் நிலையங்கள் இருந்தால் என்ன ரேட்டுக்கு வாங்குவாங்க? குறைஞ்சபட்சம் ஒரு 1600 வரைக்கும் போகும் சன்ன ரகம். அதுவே மோட்டார் ரகம் வந்து 1400 வரைக்கும் போகும். விவசாயிக்கு இது வந்து ஒரு லாபமாக இருக்கும்.